போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை திருவல்லிக்கேணி கிருஷ்ணாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராஜேஷ் ராதா தம்பதி. இவர்களுக்கு 24 வயதில் தனுஷ் என்ற மகன் இருந்தார். பிரபல குத்துச்சண்டை வீரரான இவர் தமிழ்நாடு சார்பில் பல்வேறு குத்துச்சண்டை போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை வென்றுள்ளார். காவல்துறை பணிக்காக தன்னை தயார்படுத்தி வந்த தனுஷுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்களுடன் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் காவல் நிலையத்தில் அடிதடி வழக்குகள் பதியப்பட்டதால் தனுஷுடன் போலீஸ் கனவுக்கு சிக்கல் ஏற்பட்டிருந்தது. இந்த சூழலில் தனுஷுக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த சில கஞ்சா வியாபாரிகளுக்கும் இடையே முன் விரோதம் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. தனுஷை பழிவாங்குவதற்காக அவர்கள் பல வழிகளில் திட்டம் தீட்டி வந்துள்ளனர். இதனிடையே கடந்த 28ஆம் தேதி பகல் நேரத்தில் தனுஷ் தனது நண்பர்களுடன் ஹைசவுஸ் பகுதியில் நின்று பேசிக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அவரது தாயார் தனுஷை தொடர்பு கொண்டு பேசிய போது இன்னும் 10 நிமிடத்தில் வீட்டுக்கு வந்து விடுவேன் என கூறியிருக்கிறார். அப்போது திடீரென அங்கு வந்த 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த பயங்கரமான ஆயுதங்களால் தனுஷை சரமாரியாக வெட்டியுள்ளனர். உயிர் பயத்தில் அவர் அங்கிருந்து தப்பி சென்ற போதும் விரட்டி சென்ற கும்பல் தனுஷின் கழுத்து மற்றும் உடல் பகுதிகளில் கொடூரமாக வெட்டியுள்ளனர். மேலும் இதனை தடுக்க முயன்ற அவரது நண்பர் அருணை வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றனர். இந்த கோர தாக்குதலால் இரத்த வெள்ளத்தில் சரிந்த தனுஷ் அந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தன்னுடைய மகன் கொல்லப்பட்டான் என்ற செய்தியை கேட்டு பதறிப்போன தாய் ராதா தனுஷின் உடலை பார்த்து கதறி துடித்தார். தகவலறிந்து வந்த ஹைசோஸ் போலீசார் தனுஷின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு படுகாயமடைந்த அருணை மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சென்னையின் முக்கிய இடத்தில் நடந்த இந்த கொலைக்கு கஞ்சா வியாபாரம், போதை புழக்கமும் தான் காரணம் என தனுஷின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அதே பகுதியில் மோகன் என்பவர் கஞ்சா, போதை ஊசிகள், போதை மாத்திரைகள் போன்றவற்றை விற்பனை செய்து வந்திருக்கிறார். அதற்கு தனுஷ் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததால் கஞ்சா வியாபாரி மோகனும் அவரது நண்பர்களும் சேர்ந்து தனுஷை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் மோகன் உள்பட 9 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னையில் முக்கிய பகுதியில் குத்துச்சண்டை வீரர் ஒருவர் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.